ஏஜ் 26 மேடம். சரிங்க. கை பழக்கம் எதுவும் இல்லை மேடம். சரிங்க. ஆனால் கொஞ்சம் பார்த்தோன்னா கொஞ்சம் ரொம்ப இதாகுது மேடம், மூடாகுது மேடம். ஓ, என்ன பாப்பீங்க அதை சொல்லுங்க. வெளியில் அப்படி போனால் கொஞ்சம் இதாகுது. எந்த பெண்களை பார்த்தாலுமே உங்களுக்கு அப்படிதான் தோணுதா இல்ல வந்து குறிப்பிட்ட சில பெண்கள் தான் மேடம்? புரியலங்க. குறிப்பிட்ட சில பெண்கள் தான் மேடம். அததான் சொல்லுங்க. உள்ளாடைகளை பார்க்கும்போது மட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் தோணுதா? எஸ் மேம். ஓகே ஓகேங்க. அதுக்கப்புறம் ஆனா இப்போ அதெல்லாம் இல்லை மேம். ஆனா இப்போ நான் லவ் பண்றேன் மேடம். சரிங்க. 2 years லவ் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஓகேங்க. இப்போ அப்படி இருக்கும்போது மற்றவங்கள்ட்ட நம்ம ஒய்ஃப்கிட்ட போகலாம், ஏன்னா கன்ஃபார்மாக மேரேஜ் பண்ணிக்கலாம் மேடம். சரிங்க. அவங்களுக்கு வச்சுக்கலாமான்னு ஒரு சந்தேகம். ஓகேங்க. உங்களுக்கு வந்து அந்த திங்கிங் போயிடுச்சுங்களா? பெண்களுடைய உள்ளாடைகளை பார்க்கும்போது உணர்ச்சி அதிகமாகிற அப்படி ஃபீலிங் போயிடுச்சா? பெண்கள் உள்ளாடனா அந்த மாதிரிலாம் இல்லை மேடம். இல்ல உங்களுக்குன்னு ஒரு ஆண்களுக்கே உரித்தான சில உணர்வுகள் ஏற்படல, அந்த உணர்வுகள் போயிடுச்சான்னு தான் நான் கேக்குறேன். அதெல்லாம் இப்போ போயிடுச்சு மேடம். நீட்டா இருந்தாங்கன்னா ஒன்றும் தெரியல மேடம். ஓகேங்க. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாதான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கா? ஓகே ஃபைன். சரி, டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு என்னுடைய ஒப்பீனியன் வந்து நான் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். என்னன்னா, நீங்க வந்து திருமணம் நிச்சயமா பண்ணிக்க தான் போறீங்க. அப்படின்னு உறுதியா இருக்கும்போது ஏன் வந்து திருமணத்துக்கு முன்பே உடல் உறவு வைத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ திருமணத்துக்கு அப்புறம் உடல் உறவு வைத்துக்கலாமே, தப்பு கிடையாது. சரி, டாக்டர் கிட்ட எதுக்கும் வந்து கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். ஒரு ஃபர்ஸ்ட் சொல்றது, எனக்கு 26 வயசு, இதுவரை எனக்கு கைப்பழக்கம் கிடையாது அப்படின்றாரு. அதே பொய். ஆமா, ஐ திங்க் வந்து என்னோட கிரெயின் சொன்னது ராஜேஷ்ன்றதே பொய். அதுக்கடுத்து டாக்டர் கிரெயின் சொல்றது பாத்தீங்கன்னா வந்து கைப்பழக்கம் இல்லைங்கிறது. எந்த ஆண்களா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வராத முடியவே முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி. ரெண்டாவது, இதே மாதிரியே தான் அவருக்கு நாளைக்கு திருமணமாகக்கூடிய சூழ்நிலைகள்லையும் மாறுபடலாம். மைண்ட் ஸ்டெடி மைண்ட் இல்லைன்னா மாறுபடலாம். அதனால திருமணத்துக்கு முன்னாடி தாம்பத்தியங்கிறது எப்போதுமே அது கூடாத ஒண்ணு. பல விதமான பின்விளைவுகளை ரொம்ப கொண்டு போய் வேற மாதிரி நிறுத்திடும். அதை காப்பாத்திக்கணும்னா முறையா திருமணத்துக்கு பிறகு வச்சுக்கிறது தான் நல்லது. ஆமா, இதை கட்டுப்படுது. மனக்கட்டுப்பாடோட இருந்தா ஃப்ரெண்டா இருக்கலாம். ஃப்ரெண்டு மாதிரி நாளைக்கு அவங்களுடைய தாம்பத்தியத்துல சிறப்பா இருக்கணும்னா இஸ் பெஸ்ட். ஓகே.